ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்கள் ஃபிசிக்ஸ் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 12th ஏதாவது நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீட்டுக்கு தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சரி, தமிழ் மீடியத்துக்கும் சரி, நம்மளால் முடிஞ்ச என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹெல்ப் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதன்படி இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 12th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. அவங்களுக்கான ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா பிளான் பண்ணுறோம். அதில் நம்ம புக்கை வச்சு லைன் பை லைனாகவே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிவிஷன் பண்ணிடுறோம். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் டைமில் என்ன பண்ணுறேன்னா ரிவிஷன் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. 12th படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? சரி, நம்ம ஃபாலோ பண்ணுவோம். புக்கை வச்சு தான் சொல்ல போகிறேன். அதனால் உங்கள் கையில் புக் இருந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா எடுத்துக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு இன்ட்ரோடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் ஒன்றும் சொல்லியிருக்க போகிறதில்ல. அந்த இன்ட்ரோடக்ஷனை சும்மா நீங்கள் ரஃபாக படித்து வச்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். ஓகேங்களா? அதுலேருந்து ஒன்றும் கொஸ்டின்ஸ்லாம் பெருசாக வரப்போகிறதில்ல. அதை நீங்கள் ஒரு தடவை என்ன பண்ணிக்கணும்னா படித்து வச்சுக்கிறது நல்லது. சும்மா ஒரு தடவை படித்து பாருங்கள், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அதில் பெருசாக வரப்போகிறதில்ல. அடுத்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமானது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஆம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்துலேருந்து உதிரக்கூடிய ஒரு பிசின். இந்த ஆம்பரை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அனிமல் ஃபர்ரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அனிமல் ஃபர்னா விலங்குகளுடைய ரோமம், தோல். அனிமல் ஃபர்ரை என்ன பண்ணுறாங்கன்னா ரப் பண்ணுறாங்க. அப்படி ரப் பண்ணும் பொழுது இந்த ஆம்பர் என்ன பண்ணுது அப்படின்னா இலைகளை, லீவ்ஸை என்ன பண்ணுது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு என்ன நினச்சாங்கன்னா ஆம்பருக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினச்சாங்க. ஆஃப்டர் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி சில்க் ராடும் கிளாஸ் ராடும் ஒன்று ரப் பண்ணும் பொழுது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வெளிப்படுது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சில்க் ராடு, கிளாஸ் ராடு, அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ கிளாஸ் ராடு எடுத்துக்கிறேன், சில்க் எடுத்துக்கிறேன், பட்டு துணியை கிளாஸ் ராடு எடுத்துக்கிறேன், பட்டு துணியை கிளாஸ் ராடில் நான் இது பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அதே மாதிரி பேப்பர்ஸை, சின்ன சின்ன பேப்பர்ஸை அது என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சில்க் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ் ராடை ரப் பண்ணிட்டேன், இன்னொரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிட்டேன், ரப் பண்ணிட்டேன். ரெண்டையும் பக்கத்தில் பண்ணும்போது ரெண்டும் விளக்கப்படுது, ரெண்டும் ரிப்பல்ஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு மெட்டீரியல்லையுமே உள்ள சார்ஜஸ் ஒரே மாதிரியான சார்ஜஸ். அப்போ லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் ஈச் அதர். அதை ஞாபகம் வச்சுங்க. லைக் சார்ஜஸ்னால் ஒரே மாதிரியான சார்ஜஸ், அன்லைக் சார்ஜஸ்னால் வெவ்வேறு வகையான சார்ஜஸ். இப்போ ++னா ரிப்பல்ஷனு, +−னா அட்ராக்ஷன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சார்ஜஸ் அப்படிங்கிறத இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத யார் சொன்னார்னா ஃப்ராங்க்லின் அப்படிங்கிறவர் சொன்னார். என்ன சொன்னார்னா ஒவ்வொரு பொருளும் ஒரு 2 டைப் ஆஃப் சார்ஜஸ் தான் ப்ரெசென்ட்டு. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுறது என்னவா மாறுது அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜாக மாறுது. எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறுறாங்க. ஓகேங்களா? இதுதான் யாருடைய கூற்று அப்படின்னா பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய கூற்று. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் சார்ஜ் தீர்மானிக்குது. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருந்தால் அது நெகட்டிவ் சார்ஜாக இருக்கலாம், எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருந்தால் அது பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கலாம். அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு வரோம். ஓகேங்களா? இதுதான் எதில் உள்ளதுன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு. இதில் 2 மார்க் அப்படின்னு கேட்டோம்னா எதை கேட்கலாம்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னா என்ன கேட்கலாம். ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னா என்னன்னா 2 பொருளை ரப் பண்ணும் பொழுது அங்கே சார்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுங்க இல்லையா, அதன் மூலமாக ஒரு பொருள் சார்ஜ் ஆகுது இல்லையா, அந்த சார்ஜ் ஆகிறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரைபோ எலக்ட்ரிக் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் எதில் அப்படின்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் சார்ஜஸில். அடுத்து பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் சார்ஜ். எலக்ட்ரிக் சார்ஜை பொறுத்த வரைக்கும் எல்லா பொருளுக்கும் எப்படி மாஸ் இருக்கோ அதே மாதிரி எல்லா பொருளுக்கும் சார்ஜ் அப்படிங்கிறது ஒன்று ப்ரெசென்ட். அப்போ இந்த சார்ஜோட மதிப்பு, எலக்ட்ரானுடைய சார்ஜோட மதிப்பை யார் கண்டுபிடிச்சு பார்ப்போம்னா மெல்லிகன் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பாருன்னா E/m போட்டு வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார். தாம்சன் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த ஈயோடைய மதிப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பார். இதுதான் எதில் இருக்கும்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜில் எலக்ட்ரிக் சார்ஜில் இருக்கும். அதுக்கப்புறம் கன்சிடரேஷன் ஆஃப் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு டைப் ஆஃப் சார்ஜ், அதாவது எலக்ட்ரான்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, அது வேறு இடத்துல யூஸ் ஆகலாம். அப்போ சார்ஜஸ் ஒன்லி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணப்படுதே தவிர புதுசாக க்ரியேட் ஆகலை, புதுசாக டெஸ்ட்ராய் ஆகலை, அழியலை. அப்போ க்ரியேட் ஆகலை, டெஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்ஜஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதன்படி சார்ஜஸ் என்ன பண்ணல, கிரியேட் ஆகல, டெஸ்ட்ராய் ஆகல, சார்ஜஸ் கன்சர்வ்டாக இருக்குது. கன்சர்வ்டாக என்ன அர்த்தம்? டஸ் நாட் சேஞ்ச். ஓகேங்களா? அப்போ டோட்டல் சார்ஜ்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும்.
ஓகேங்களா. உலகத்தில் உள்ள எல்லா சார்ஜுன்னு பார்த்தா 0. அப்போ ப்ளஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவுக்கு ஈக்குவல் மைனஸும் இருக்கும். ஓகேங்களா. அப்போ அது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது எலக்ட்ரிக்கலி நியூட்ரல் அப்படின்னு சொல்லுவோம். கன்சிடரேஷன் ஆஃப் சார்ஜஸ் 2 மார்க்கில் கேட்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்னால் ஒரு ஆப்ஜெக்டுடைய சார்ஜை டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ். குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸ்க்கு என்ன ஃபார்முலானா Q + or - NEன்னு சொல்லுவோம். N அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ரெசன்ட் இன் த மெட்டீரியல். இப்போ சோடியம்னு வச்சுக்கோங்க. சோடியமில் 11 எலக்ட்ரான் 11 ப்ரோட்டான். அப்போ நான் சோடியத்துடைய சார்ஜ் கண்டுபிடிக்கணும்னா Q = 11 × E. அப்போ ஈங்கிறது யார் சார்னா கான்ஸ்டன்ட், பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ். பேசிக் யூனிட் ஆஃப் சார்ஜ் என்ன அப்படின்னா 1.6 × 10⁻⁹ அடிப்படை அலகு. ஓகேங்களா. சார்ஜுடைய அடிப்படை அலகு தான் E = 1.6 × 10⁻⁹. இப்போ இதை குளோரின் 17ன்னு வச்சுக்கோம். அப்போ குளோரினுடைய சார்ஜ் எவ்வளோ 17 E. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை ப்ரெசென்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா குவான்டிசேஷன் ஆஃப் சார்ஜஸை டிட்டர்மைன் பண்ணுறோம். ஓகேங்களா. அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பொருளுக்கும் நம்மளால் என்ன பண்ணணும் சார்ஜ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் உடம்புல வந்து ஒரு 10,000 எலக்ட்ரான்கள் அப்படின்னா 10,000 × E தான் என் உடம்புல உள்ள சார்ஜுடைய மதிப்பு. ஓகேங்களா. அதுதான் எதில் இருக்குது அப்படின்னா பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சார்ஜஸில் இருக்குது. அடுத்து கூலம்ஸ் லா. கூலம்ஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் எழுதுறேன். கூலம்ஸ் லா பொறுத்த வரைக்கும் இதான் ஃபார்முலா. F = K × 1 Q1 Q2/R². இதுதான் ஃபார்முலா. அப்போ கூலும் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் 2 சார்ஜுக்கு ஃபோர்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இந்த கேங்கிற கான்ஸ்டன்ட் யார் சார்னா கேவுடைய மதிப்பு 9 × 10⁹ நியூட்டன். அப்போ கேக்கு பதில் நம்ம வேறு என்ன எழுதலாம்னா 1/4/ε0ன்னு எழுதலாம். ஓகேங்களா. இந்த 1/4/ε0 வேல்யூ தான் கே. இந்த 1/4/ε0 வேல்யூ தான் 9 × 10⁻⁹. சரி சார், இந்த ε0 யாருங்கிறது அப்படிங்கிறது யார் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ஸுங்கிறது எதை டிபெண்ட் பண்ணுது அப்படின்னா மீடியத்தை டிபெண்ட் பண்ணுது. அதாவது F கூலும்னு சொல்லக்கூடியது கூலும் ஃபோர்ஸ் ஆனது எதை டிபெண்ட் பண்ணக்கூடியதுன்னா மீடியத்தை டிபெண்ட் பண்ணக்கூடியது. ஓகேங்களா. அப்போ ஃபோர்ஸுங்கிறதுல எங்கே சார் ஆக்ட் ஆகும்னா 2 சார்ஜுக்கு இடைப்பட்ட ஃபோர்ஸு, அந்த ஃபோர்ஸு மீடியத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ε0 வருது. ஒருவேளை இங்கே வேக்கமாக இருந்துச்சு இல்லை யாராக இருந்துச்சு அப்படின்னா ε0 εr போடுவோம். εr வந்து 1. யாருக்கு வேக்கம் ஆர் ஏராக இருந்ததுன்னா εr மதிப்பு 1. ஒருவேளை மீடியம், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வாட்டரை கூட இருக்கலாம். மீடியம் இருந்தால் εr மதிப்பு 80 வரும். அப்போ நம்ம இங்கே 80ன்னு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ε0க்கு பதில் ஒரு வேல்யூ, εrக்கு பதில் ஒரு வேல்யூ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே. இதோட டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி ஃபைண்ட் பண்ணுறது பார்ப்போம். எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இப்போ இது ஒரு சார்ஜ் +Q, இது ஒரு சார்ஜ் -Q. அப்போ இந்த +Qக்கும் -Qக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்ன்னு பார்த்தோம்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் எடுத்துக்கிறேன். இதை Q1 சொல்கிறேன், இதை Q2 சொல்கிறேன்னு வச்சுக்கோம். இப்போ நான் Q1 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. Q1 மீது Q2 கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ என்ன சொல்லலாம், ஃபோர்ஸ் ஆஃப் Q1 டியூ டு Q2. இது எப்படி எழுதலாம்னா ஃபோர்ஸ் ஆஃப் 1 டியூ டு 2 எழுதணும்னா 1/4/ε0 Q1 Q2. ஃபோர்ஸ் ஆஃப் 1 டியூ டு 2னா இங்கேருந்து இங்கே வரும் ஃபோர்ஸ், அப்படி தானே, இங்கேருந்து இங்கே வரும். அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னா R2 to 1, இங்கேருந்து இங்கே வரும். அதோட டேரெக்ஷன் பார்த்தோம்னா அதே டேரெக்ஷனில் தான் இருக்கும். அப்போ R2 to 1. அப்போ டேரெக்ஷன் பார்த்தோம்னா R2 to 1. இதான் வெக்டார் ஃபார்ம். இப்போ இது அப்படியே ஆப்போசிட் எழுதணும்னா F21 = அதாவது ஃபோர்ஸ் ஆஃப் 2 ரெஸ்பெக்ட் டு 1. அப்போ ஆப்போசிட் எழுதணும்னா எப்படி எழுதலாம் 1/4/ε0 ரைட்டா Q1 Q2 / 1 to 2 போகுமா ஃபோர்ஸ் இந்த தடவை, ஏன்னா இந்த சார்ஜ்னால இது மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். அப்போ 1 to 2 போகும். R1 to 2 R1 to கேப். இது வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலும்ஸ் லா. அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்பாங்கன்னா 2 மார்க்கில் கிராவிடேஷனல் லாக்கும் கூலும்ஸ் லாக்கும் உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. இப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கங்க, ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா F = G × m1 m2/r²ங்கிறது கிராவிடேஷனுக்கான ஃபார்முலா.
F is equal to 1/4 by epsilon naught Q1 Q2 by R ஸ்கொயருங்கிறது கூலும் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. அப்போ இது F கிராவிடேஷனு, இது கூலும். பாருங்கள், இருக்கிறதுல இதான் வீக் ஃபோர்ஸ், ஓகேங்களா, ரொம்ப வீக்கான ஃபோர்ஸ். இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட்டு, இங்கே எப்சிலான் நாட் வந்திருக்கு. அப்போ இது வந்து மீடியம் டிபெண்ட். இங்கே எப்சிலான் நாட் வரல, அப்போ இது மீடியம் இண்டிபெண்ட். ரெண்டாவது. மூணாவது, 1/4 எப்சிலான் நாட்டுக்கு வேல்யூ நமக்கு தெரியும், 910⁴ நியூட்டன். நியூட்டன் கூட போட வேண்டியதில்லை, 910⁴. ஜியோட மதிப்பு 6.67 × 10⁻⁻11 அதை சொல்லணும். நாலாவது, இங்கே ரெண்டு மாசுமே அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், ரிப்பல்ஷனே கிடையாது, ரெண்டுமே அட்ராக்ட்மெண்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே Q1 Q2 அட்ராக்ஷனாகவும் இருக்கும், லைட் சார்ஜஸாக இருந்தால் ரிப்பல்ஷனாகவும் இருக்கும். ஓகேவா? அஞ்சாவது பாயிண்ட், ரெண்டுமே இன்வெர்சி ஸ்கொயர் தான் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ரெண்டுமே இன்வெர்சி ஸ்கொயர் தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டன்ஸை ஒபே பண்ணும். ஓகேங்களா? இந்த 5 பாயிண்ட் தான் கேட்பாங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிக்கங்க, கரெக்டாக எழுதிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு போடணும். எக்ஸாம்பிள் 1.1 1.2 கூட சொல்லிடுறேன். 1.1 என்ன ஃபார்முலா போடலாம்னா Q = NE ஃபார்முலா போடலாம். அப்போ Q = NE போட்டோம்னா Q வந்து 1 கூலுமா, அப்போ 1 கூலும் = N / 1.6 × 10⁻⁻19. ஓகேங்களா? இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ எண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு EN இந்த பக்கம் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? அப்போ Q = NE, N = Q/E, Qங்கிறது 1 கூலும் / Eங்கிறது 1.6 × 10⁻⁻19. அது அப்படியே மேலே கொண்டு போனோம்னா +19 ஆயிரும். அப்போ 1/1.6 6.25 × 10⁻18 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் தான் எங்கே இருக்கும் அப்படின்னா 1 கூலுமில் இருக்கும். 1.2 பார்த்தீங்கன்னா புக்கு கையில் வச்சுருந்தா கூட நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ரெண்டுக்குமே இடைப்பட்ட ஃபோர்ஸ் கேட்குறாங்க. அப்போ நேரடியாக F ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா போட்டுடலாம். செகண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா +2 -3 கூலும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ஃபோர்ஸு போடணும். அடுத்து தேர்ட் கொஸ்டின் வந்து எப்சிலான் ஆரை உள்ளே கொண்டு வர்றாங்க. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா வரும், F = 1/4 எப்சிலான் Q1 Q2 R². மீடியம் உள்ளே வந்தது அப்படின்னா எப்சிலான் ஆரும் உள்ளே வரும், எப்சிலான் நாட் × எப்சிலான் ஆர்னு மாறிடும். ஓகேங்களா? ஏன்னா மீடியத்துக்கு என்ன ஃபார்முலா, எப்சிலான் நாட் × எப்சிலான் ஆர். இது காமன் ஃபார்முலா. வேக்கம் ஏராக இருந்துச்சுன்னா நம்ம எப்சிலான் ஆர் போட மாட்டோம். ஆனால் மீடியம் வாட்டர் டயலக்ட்ரிக்கு இது மாதிரி இருந்ததுன்னா இந்த எப்சிலான் ஆருக்கும் வேல்யூ வரும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். டைரக்ஷன் சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஃபோர்ஸ் ஆஃப் 1 ஃபோர்ஸ் ஆஃப் 2. ஃபோர்ஸ் ஆஃப் 1 கேட்டாங்கன்னா 2 to 1 தான் டைரக்ஷன், எதுனா டிஸ்டன்ஸோட டைரக்ஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2 கேட்டாங்கன்னா 1 to 2 தான் டைரக்ஷன். ஓகேங்களா? அதை ஃபாலோ பண்ணிங்க. 1.2 போட்டுருங்க. 1.3 என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வேணால் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? பாடத்தை எண்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். 1.4 என்ன பண்ணால் கிராவிடேஷனையும் கூலும் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணுறோம். அப்போ F = 1/4 எப்சிலான் Q1 Q2 R² அப்படிங்கிறது கூலும் ஃபோர்ஸு. Q1 அப்படிங்கிறப்ப எலக்ட்ரான் 2 எலக்ட்ரானுங்கிறப்ப 2 எலக்ட்ரான் தானே கேட்குறாங்க. ஆமாம், ப்ரோட்டான் 2 எலக்ட்ரான். ப்ரோட்டானுடைய Q அப்படின்னு பார்த்தோம்னா 1.6 × 10⁻⁻19 +ல், எலக்ட்ரான் பார்த்தோம்னா 1.6 × 10⁻⁻19 -ல். ஆனால் ரெண்டுமே ஒரே அளவு சார்ஜ் தான், இது ப்ளஸ் இது மைனஸ், அவ்வளோதான் வித்தியாசம். சார்ஜ் ரெண்டுமே சேம் தான். அப்போது அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஜியோட மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஜியை ரெண்டே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அதாவது கூலும் ஃபோர்ஸையும் கிராவிடேஷன் ஃபோர்ஸையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணும்போது 10⁻⁻ மட்டும் தான் கேட்குறாங்க. அப்போ யார் வீக் ஃபோர்ஸஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் இருக்கிறதே ரொம்ப வீக்கான ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்னால் நிறையா ஃபோர்ஸ் ஒரு பொருள் மேலே ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெக்டோரிக்கலாக ஆட் பண்ணிக்கலாம். வெக்டோரிக்கல்னால் என்ன அப்படின்னா அதனுடைய திசையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் யார் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு ஃபோர்ஸையாக தனித்தனியாக எடுத்து ஆட் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக டைரக்ஷனும் போட்டிருப்பாங்க. நான் டைரக்ஷன் போடுறது எப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன் சொல்லி காமிச்சிருக்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்து எக்ஸாம்பிள் 1.5 ஒன்றும் இல்லை. இப்போது 4 பால்ஸ் இருக்குது. 4 பால்ஸ் இருக்கும்போது 4 சார்ஜஸ் இருக்குது. 4 சார்ஜஸில் அவங்க என்ன இருக்கிறாங்கன்னா டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங்கு அந்த Q1. அப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. இது ஒரு வட்டப்பாதை மேற்கொள்ளுது. அப்போ Q1 எங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வைக்கப்பட்டிருக்கு.
ரைட்டா? அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஆக்ட் ஆகும்? ஒன்று ஃபோர்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் ஆக்ட் ஆகும், மாறிலாம் ஆக்ட் ஆகாது. அப்போ இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ஓகேங்களா? இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், ரைட்டா? அப்போ நமக்கு இது ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறது F1. ஆல்ரெடி இந்த 2 ஃபோர்ஸும் கம்பைனாக ஒரு ஃபோர்ஸை கொடுக்குது, அது ஒரு ரிசல்டன்ட், அது F2, ரைட்டா? அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னவாக இருக்கும் அப்படின்னா, இந்த டிஸ்டன்ஸை மட்டும் தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரேடியஸு, இது ரேடியஸு. அப்போ ஹைப் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்? r² + r². இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ் வேணும்னா அப்போ x = r² + r². இது என்னன்னா 2r² எழுதலாம், x². அப்போ x = √2r வரும் இந்த டிஸ்டன்ஸ், ஓகேங்களா? ஒரு வட்டத்தில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னா √2r. இது r, இது r இருந்தால். அப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வரலாட்டி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். சார் காஸ் தீட்டா சைன் தீட்டாலாம் எடுத்துக்கிறாங்களே, அது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா ஒன்று இங்கே பாருங்கள், இந்த போது இல்லையா, இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு தீட்டாவே ஏற்படுத்துது, ஓகேங்களா? அப்போ இது 2ஆக பிரித்தோம்னா எப்படி பிரிக்கலாம்? இது ஒன்று, இது ஒன்று. அதேமாதிரி இதை 2ஆக பிரித்தோம்னா இது ஒன்று, இது ஒன்று. நமக்கு இந்த 2 காம்பவுண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு இது மட்டும்தான் என்ன பண்ணோம் அப்படின்னா வரும். அப்போ நம்ம என்ன சொன்னோம்னா எஃப் காஸ் தீட்டா ப்ளஸ் இந்த எஃபோட காஸ் தீட்டா ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிற மாதிரி வரும், ஓகேங்களா? நம்ம எக்ஸ் டைரெக்ஷனில் இருந்தால் இதை எக்ஸ் டைரெக்ஷனில் இருந்தால் பிரிக்க வேண்டியதில்லை, ஒய் டைரெக்ஷனில் இருந்தால் பிரிக்க வேண்டியதில்லை. ரெண்டுக்கும் இடையில உள்ள டைரெக்ஷன் இருந்துச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோர்ஸாக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்னா தீட்டாவை டிபெண்ட் பண்ணி பிரிக்கணும். தீட்டாக்கு கீழே இருக்கிறது காஸ் தீட்டா, தீட்டாக்கு மேலே இருக்கிறது சைன் தீட்டா அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம என்ன பண்ணணும்னா பிரிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து 1.3 எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபாரடேங்கிறவர் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத இன்னொரு சார்ஜ் எப்படி தெரிஞ்சுக்கும் அப்படின்னா இந்த சார்ஜ் சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டால் மட்டும்தான் தெரிஞ்சுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டார். அப்போது இந்த சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு சார்ஜ் வரப்போகுது அப்படின்னா ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும், அப்படி தான் அர்த்தம். அப்போ ஃபோர்ஸை கொடுக்கும் பொழுது அந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? E = F/Q அப்படின்னு போடலாம். அப்போ அந்த ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, அந்த சார்ஜ் இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன சொல்லலாம்? F = QE. சரி சார், இந்த Qங்கிறது யார் அப்படிங்கிறத நமக்கு ஒரு டவுட் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது கேபிட்டல் Q, இதை சுற்றி தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டை எது கொடுக்குதோ அது சோர்ஸ், இன்னொரு Q அங்கேருந்து வருது. இதுதான் யார் அப்படின்னா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் சார் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சார்ஜினால் இந்த சோர்ஸுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, அதனால் அதை டெஸ்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம். அப்போது இந்த இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான், ஏன்னா ஃபோர்ஸை கொடுக்குறது யார்? இப்போ இதுதான் கொடுக்குது, ஓகேங்களா? அப்போ இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு காரணம். அப்போ அதனால தான் E = F/Qன்னு போடுறோம், ஓகேங்களா? அப்போ இந்த Qங்கிறது யார்? சோர்ஸாக டெஸ்ட்டானா டெஸ்ட்டு, ஓகேங்களா? அப்போ Q டெஸ்ட் = E, இதான் ஃபார்முலா. சரி, ஓகே. ஃபோர்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா இப்போ கூலும் ஃபோர்ஸ் படி பார்த்தோம்னா F = 1/4/ε0 Q சோர்ஸு இன்ட்டு Q டெஸ்ட்டு /r². 2 சார்ஜ். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா E கண்டுபிடிச்சோம்னா F/Q டெஸ்ட்டு. அப்போ இந்த Q டெஸ்ட்டும் இந்த Q டெஸ்ட்டு கேன்சல் ஆகிரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு = 1/4/ε0 Q சோர்ஸ்னால் ப்ளஸ் Qவா சோர்ஸு /r² வரும், ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? Q வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்காது? டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது. எலக்ட்ரிக் ஃபீல்டுங்கிறது டெஸ்ட் சார்ஜ் டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஒன்லி என்ன பண்ணும்? சோர்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பை த சார்ஜ் F = QE. நம்ம என்ன பண்ணியாச்சு? ஆன்சர் போட்டாச்சு, ஓகேங்களா? இது ரெண்டாவது பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து சோர்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே சொன்னோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குது, ப்ளஸ் Q இருந்ததுன்னா வெளிநோக்கி போகும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, -Q இருந்தால் உள்நோக்கி வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ரைட்டா? ப்ளஸ் Q இருந்தால் வெளிநோக்கி போகும், -Q இருந்தால் உள்நோக்கி வரும் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதை நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட மதிப்பு அதிகமாக இருக்கிறது கம்மியாக இருக்கிறது. எப்படின்னா ஒரு இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருந்தது, அதாவது அதோட லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லென்த் கம்மியாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னு ஒன்று அடுத்து நம்ம பார்ப்போம். அது க்ரௌடாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். க்ரௌடு கம்மியாக இருந்தது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸும் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்து நம்ம சொன்ன பாயிண்ட் தான் என்னது, டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜை எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தாது அப்படிங்கிறது 5வது பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்னா எல்லாமே சேம் லென்த்து சேம் டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணிச்சுன்னா அது யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஆப்போசிட் டைரெக்ஷன் இல்லை ஏதோ ஒரு ரேண்டம் டைரெக்ஷனை மென்ஷன் பண்ணிச்சுன்னா அது நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சேம் லென்த்தாக இருந்தால் சேம் மேக்னட்யூட்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட் லென்த்தாக இருந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட் மேக்னட்யூட்னு அர்த்தம். நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கொடுக்கப்பட்டிருக்குது. அடுத்து 1.6 ஒன்று கொடுத்துருக்கு. 1.6 எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஃபார்முலா போட்டால் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கொஸ்டின் போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது PQ, அதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணிங்க ஃபாலோ பண்ணிங்க. சிஸ்டம் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையுமே வெக்டோரிக்கலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்படி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபோர்ஸுக்கு பார்த்தோமோ அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வெக்டோரிக்கலாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறது தான் யார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு த சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். நிறைய சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா நிறைய சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு கிடையாது. ஓகேங்களா, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. கண்டினியூஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு லென்த்தில் பரவிருக்கலாம், ஒரு ஏரியாவில் பரவிருக்கலாம், இல்லை ஒரு வால்யூமில் பரவிருக்கலாம். ஓகேங்களா, அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டகிரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அதுதான் அதில் கொடுத்துருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 1.8 என்ன கொடுத்துருக்குன்னா அந்த பிளாக் ஒன்று கீழே விழுது. ஓகேங்களா, அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பிளாக் ஒன்று கீழே விழுகுது. அந்த பிளாக் கீழே விழுகும்போது நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்குறோம் ஆப்போசிட்டில். ஓகேங்களா, நம்ம எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அப்போது அந்த பிளாக் மேலே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் கேட்டிருக்கிறாங்க. நம்ம ஈஸியாகவே போடலாம் அந்த கொஸ்டின், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் வேணால் அந்த கொஸ்டின் போடுறேன். என்ன கொஸ்டினுக்கிறாங்கன்னா மாஸ் எம், சார்ஜ் வந்து Q. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிளேனு எலக்ட்ரிக் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் அப்டேட் பேரலல் டு த இன்க்ளீன் சர்ஃபேஸ் அட் த பிளாக் அட் ரெஸ்ட். நான் கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டான தான் இதில் ரெஸ்ட் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா கால்குலேட் த மேக்னிட்யூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்குறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், E=F/Q அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா தான் E=F/Q போட முடியும். சரி பார்ப்போம். இப்போ இந்த பிளாக் போட்டோம்னா இது தீட்டா, பிளாக் இப்படி இருக்குது. அப்போ mg ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸு. அப்போ நமக்கு என்ன பண்ணால் mg பேரலாக ஒன்று பர்பண்டிகுலராக ஒன்று பிரியும். தீட்டா இங்கே இருக்குது. அப்புறம் அடுத்த தீட்டா இங்கே உருவாக வாய்ப்பு இல்லை. அப்போ அடுத்த தீட்டா இங்கே தான் உருவாகும். அப்போ mg காஸ் தீட்டா. இது யார் அப்படின்னா mg சைன் தீட்டா. இதை யார் ஆப்போஸ் பண்ணுறா அப்படின்னா QEன்னு சொல்லக்கூடிய நாம கொள்ளக்கூடிய அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகேங்களா, அப்போ எப்படி ஈக்குவல் பண்ணலாம்னா அப்போ இதை யார் ஈக்குவல் பண்ணுவோம் அப்படின்னா நார்மல் ஈக்குவல் பண்ணும். அப்போ எழுதுனோம்னா QE = mg sin தீட்டா. அதுக்கப்புறம் என்ன யார் ஈக்குவல் பண்ணுறா, n = mg cos தீட்டா தானே போட்டிருக்குது. Q = mg sin தீட்டா. ஆமாம், நமக்கு இது தேவையில்லை. இது ரெண்டும் நார்மல் ஈக்குவல் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வெறும் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ mg sin தீட்டா பை Q கொண்டாந்துட்டோம்னா சைன் தீட்டாக்கு பதிலாக ஈக்குவேஷன் போட்டோம்னா h கண்டுபிடிச்சிடலாம். அப்போ E mg sin தீட்டா பை Q. அப்போ இதில் சைன் தீட்டா போட்டோம்னா தீட்டா ஆப்போசிட்டுங்கிறது ஹைப்புங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா டிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். உங்கள் புக்கில் என்ன ஃபாலோ பண்ணியிருக்கோ அதை போட்டுக்குங்க. லென்த்துன்னு போட்டிருக்கு. சரி, ஓகே, லென்த். அப்போ சைன் தீட்டா = ஆப்போசிட் யார் h பை ஹைப்பு L. அப்போ சைன் தீட்டாக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், E = mg h பை QL. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு என்னதுன்னா செட் ஆஃப் லைன்ஸ் தான் யார் அப்படின்னா பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் யார் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னால் ப்ளஸ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வார்ட்ஸு, நெகட்டிவ் சார்ஜ்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வார்ட்ஸு. அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஆகும், இன்ஃபினிட்டியில் எண்ட் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவ் சார்ஜ்னால் இன்ஃபினிட்டிலேருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வரும். ஓகேங்களா, ஒருவேளை பாசிட்டிவ் நெகட்டிவ் பக்கத்தில் வந்தோம்னா பாசிட்டிவில் தொடங்கி நெகட்டிவில் முடியலாம். ஓகேங்களா, நெகட்டிவில் எண்ட் ஆகும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் டென்சராக இருந்தது அப்படின்னா க்ரௌடாக இருந்தது அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்கும்.
எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியான டென்சிட்டியில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் கம்மியாக இருக்கும். அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் போக 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 என்ன பண்ணணும்னா குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிடும். அந்த பாயிண்ட்டு. 2 எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஒன்றே இன்டர்செக்ட் பண்ணிக்காது. அப்படி இன்டர்செக்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்பஸ் பாக்ஸ் வச்சோம்னா அது 2 டைரெக்ஷனாக ஒரே நேரத்தில் காமிக்கும். அது பிசிக்கலி இம்பாசிபிள். ஓகேங்களா? அப்போ இம்பாசிபிள் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒன்று என்ன பண்ணிக்காது, எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் cannot be intersect அப்படின்னு சொல்லலாம். சார்ஜஸை பொறுத்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்கும். ப்ளஸ் க்யூனா அதுக்கேற்றாப்புல சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் 2Q அப்படின்னா அதுக்கேற்றாப்புல எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அதிகமாக இருக்கும். ப்ளஸ்ஸுங்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அவுட்வார்ட்ஸு, நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் இன்வர்ட்ஸ். ஓகேங்களா? ஃபாலோ பண்ணிக்கங்க. அடுத்து ஃபிகர் 1.19 இருக்குது. அதில் அதோட ரேஷியோ கேட்குறாங்க. நம்ம பார்த்தாலே தெரியுது. அது ஒவ்வொன்றும் அந்த நம்பர் ஆஃப் லைன்ஸை ஆட் பண்ணி போட்டுக்கிறாங்க. அந்த கொஸ்டின் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இது பார்ட் 1. இதே மாதிரி பார்ட் தொடர்ந்து போடுவோம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து எலக்ட்ரிக் டைப்போல்லாம் இருக்குது. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.